1990கள்ல இருந்து 2014 வரைக்கும். அதாவது கிட்டத்தட்ட 20, 24 வருஷம் இந்த கோவில்ல வந்து துப்புரவு தொழிலாளி, அதாவது குப்பைகள அள்ளி கிளீன் பண்ற ஒரு தொழிலாளியா தான் வந்து வேல பார்க்குறாரு. ஓகே. 2012, 13க்கு அப்புறமா வந்து அவரு பசங்க மேல செக்சுவல் அபியூஸ் பண்ணதுனால, அவருக்கே வந்து கொலை மிரட்டல் இருந்ததுனால, பக்கத்துல ஏதோ ஒரு ஸ்டேட்ல போய் தலைமறைவா இருந்ததா வந்து சொல்லியிருக்காரு. அவருக்கு நாங்கலாம் சேர்ந்து வச்சிருக்கிற பேரு பீமா அப்படின்னு. இந்த ஆளுக்கு வந்து பீம் அப்படின்னு நாங்க ஒரு பேர் வச்சிருக்கோம். பீம் அப்படிங்கிற பேர சொல்லியிருந்தா பீமா அப்படின்னு தான் நாங்க அவர அழைக்கிறோம். அவர் வந்து சார் ஜூலை 3ஆம் தேதி லோக்கல் பெல்தங்கடி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு. அந்த கம்ப்ளைண்ட் வந்து எஃப்ஐஆர் ஆவுது. அதுவும் சுப்ரீம் கோர்ட் லாயர் மூலியமா போய் அங்க ஒரு தனஞ்சய் அப்படின்னு அவர் மூலியமா போய் அங்க ஒரு கம்ப்ளைண்ட் லாட்ஜ் ஆகி எஃப்ஐஆர் ஆகுது. ஜூலை 4ஆம் தேதி வந்து லோக்கல் கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட் முன்னால வந்து அவரு இன் கேமரா ப்ரொசீடிங்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காரு. அவர் இன் கேமரா ப்ரொசீடிங்ல என்ன ஜட்ஜ் முன்னால கேஸ் ஸ்டேட்மெண்ட் குடுத்தாரு, அந்த ஸ்டேட்மெண்ட் யாருக்கும் தெரியாது. ஒரு ஜட்ஜ தவிர, அந்த ரூம்ல ஜட்ஜ், ஒரு டைப்பிஸ்ட், இந்த சாட்சிய தவிர வேற யாருமே கிடையாது. என்ன ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்கான் அந்த ஆளு ஜட்ஜ் முன்னாலங்கிறது யாருக்குமே தெரியாது. அது ஒரு ஒரு குளோஸ்டு ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க. நாளைக்கு அந்த கேஸ் ஹை கோர்ட்க்கோ வேற எங்கேயாவது வந்தா, அதை எடுத்து படிக்கணுங்கிற நிலைமை வந்தா, அது எடுத்து படிப்பாங்க. ஆனா எஃப்ஐஆர் இருக்குது இல்லைங்களா? பிந்தின நாள் அவன் குடுத்த ரிட்டன் கம்ப்ளைண்ட். அந்த ரிட்டன் கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லியிருக்கான்னா, கடந்த 20 வருஷமா நான் நூத்துக்கணக்கான பிள்ளைங்கள வந்து இங்க புதைச்சிருக்கேன். நூத்துக்கணக்கான பெண்கள வந்து குழந்தைங்கள, அதுவும் மைனர் குழந்தைங்கள வந்து இவங்க கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. அந்த பாடியெல்லாம் நான் தான் குழி தோண்டி புதைச்சேன். அப்படி பண்ணலைன்னா என்னையும் கொன்றுவன்னு மிரட்டுனாங்க. இந்த மாதிரி நூத்துக்கணக்கான பாடிய நான் புதைச்சிருக்கேன். போலீஸ் வந்து என் உயிருக்கு பாதுகாப்பு குடுத்தா, எனக்கு புரொடெக்ஷன் குடுத்தா, இப்பயே போய் அத்தன பாடியையும் நான் தோண்டி எடுத்து குடுக்குவேன். அப்படின்னு அவன் சொன்னது வந்து ஜூலை 4ஆம் தேதி. இன்னைக்கு வந்து ஜூலை 26. 22 நாள் ஆகி இந்த எஸ்கவேஷன் வேலை இதுவரைக்குமே நடக்கல. இந்த உலகத்துல எந்த மூலையில இந்த மாதிரி ஒரு கேஸ்ல அவன் பொய்யே சொல்லட்டும் சார். அவன் பொய்யே சொல்றான்னு வச்சு. அவன் சரி. சொன்ன இடத்துல நோண்டி போய் பார்க்கறதுல தோண்டி தப்பு பார்த்து இல்லையே! தப்பில்லையே. தோண்டி ம். பார்த்துட்டு இவன் பொய் சொல்றான். இந்த சாட்சி செல்லாதுன்னு அவன் மேல கேஸ் போடுங்க. அவன கோர்ட்ல கொண்டு போய் நிக்க வச்சு தண்டனை வாங்கி குடுங்க. 24 நாளாகி நீங்க எதுக்கு இந்த வேலைய பண்ண மாட்டேங்கிறீங்க? கவர்ன்மெண்ட் இத சீரியஸா எடுத்து, அதுவும் கர்நாடகா மீடியா பேசவே இல்ல இது. அது ஒரு விஷயம். தமிழ்நாடு, கேரளா, நேஷனல் மீடியாக்கள் பேசின வாட்டி அந்த பிரஷர்ல தான் கவர்ன்மெண்ட் இங்கித்து கவர்ன்மெண்ட் 19ஆம் தேதி வந்து எஸ்ஐடிய டீம ஃபார்ம் பண்ணுது. 4 பேர் ஐபிஎஸ் தலைமையில கொண்ட டீம்ல 20 வேற வேற அதிகாரிகள் மொத்தம் 24 பேரு ஒரு டீம ஃபார்ம் பண்ணுது. அந்த டீம் கடந்த 6 நாளா அந்த இடத்துக்கு போவே இல்ல. தர்மஸ்தலாக்கு இதுவரைக்கும் போல. இன்னைக்கு தான் போயிருக்கு.